இன்றைக்கி நம்ம வந்து பொங்கச்சோறு வைக்க போகிறோம். தைப்பொங்கல். உலக மக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். புகழ்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் உங்கள் எல்லா வீட்லேயும் நல்லா பொங்கல் வச்சு கரும்பு பொங்கல் எல்லாமே வச்சு நல்லா சாப்பிடணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்களும் பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. நான் இப்போ வந்து பொங்கல் வைக்க போகிறேன். பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, அதுக்கு ஏலக்காய், நமக்கு பாசிப்பருப்பு, மண்டை வெல்லம், நெய், முந்திரி பருப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா நம்ம காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம், வேண்டான்னா அதை விட்டுறலாம். இப்போ நம்ம பொங்கல் சோறு கிண்ட ஆரம்பிப்போம். இப்போ நம்ம பொங்க வைக்கிறதுக்கு குக்கரை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து குக்கரில் தான் எப்போயுமே வருஷம் வருஷம் பொங்க வைக்கிறது பழக்கம். ஏன்னா நம்ம இப்போ பானையில் கிண்டுனா தண்ணி காணாது, பாத்திரத்தில் ஒட்டிடும். அதனால் பயந்துக்கிட்டு குக்கர்லேயே வச்சிடுறது. இப்போ வந்து நம்ம பச்சரிசி போடுவோம். ரெண்டு டம்ளருக்கு கொஞ்சம் குறையாத்தான் இருக்குது, போட்டுக்கிறோம். பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு ஒரு அரை டம்ளர் போதும். இப்போ இதை வந்து நல்லா தண்ணியை ஊற்றி கழுவணும். இதை நல்லா ஒரு 2-3 கழுவு நல்லா கழுவிக்கிறணும். நம்ம அரிசியை வந்து நல்லா அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா பிணைஞ்சு கழுவிட்டு வந்துட்டோம். 2-3 தடவை கழுவிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். ஆறு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து 2 டம்ளர் போட்டோம். 1.5 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு. அப்போ 2 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம சாப்பாட்டுக்குன்னா 2 டம்ளர் தான் ஊற்றணும். பொங்கல் வைக்கணும், சக்கரை பொங்கலாக இருந்தாலும் அது வெண்பொங்கலாக இருந்தாலும் 3 டம்ளர் வைக்கணும். அப்போ தான் சோறு வந்து நல்லா குழஞ்சி வரும். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுருவோம். இப்போ நல்லா ஒரு 3-4 விசில் வரணும். 4 விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அந்த கேஸெல்லாம் போனதுக்கப்புறம் திறந்தோம்னா சோறு அப்படியே தைலம் போல் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுப்போம். நம்ம பொங்கச்சோத்துக்கு வந்து மண்டை வெல்லம் உடச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3/4 கிலோ பச்சரிசி. நான் போட்ட டம்ளர் வந்து 2 டம்ளரு 3/4 கிலோ தான் இருக்கும். 3 டம்ளர் இருந்துச்சுன்னா 1 கிலோ இருக்கும் அந்த அரிசி. 2 டம்ளர் போட்டிருக்கேன், 3/4 கிலோ. மண்டை வெல்லமும் 3/4 கிலோ போடுறேன். தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிட வேண்டாம். ஒரு அரை டம்ளர் ஊற்றினா போதும். இது வந்து நமக்கு பாகுபதம் தேவையில்லை. மண்டை வெல்லம் ஃபுல்லாக கரையணும். கரைஞ்ச உடனே நல்லா கெட்டியான பாகாக இருக்கும். நம்ம பொங்கச்சோத்தில் ஊற்றி கிண்ட வேண்டியதுதான். இப்போ ஏலக்காய் உணிக்கி வச்சுருக்கோம். ஏலக்காயும் போட்டுருவோம். நம்ம தூளாகவும் போடலாம். நம்ம முழு ஏலக்காயை போடும்போது நல்லா மணக்கும். நச்சு போடணும். இது வந்து நம்ம வடிகட்டும் போது இந்த தொலியெல்லாம் வெளியில் வந்துடும். பொங்கச்சோறு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ மண்டை வெல்லத்தை காய்ச்சிட்டு வடிகட்டணும். நம்ம குக்கரில் வந்து பொங்கச்சோறு வச்சுருக்கோம். 4 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் போயிடுச்சு, திறப்போம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மட்டை வச்சுக்கிட்டு கிண்டணும். நாலு விசிலில் நம்ம ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்துருக்கோம். இப்போ நல்லா தைலமாக ஆகிப்போச்சு. நம்ம மண்டை வெல்லப்பா இருத்து ஊற்ற முன்னாடி நம்ம அதை நல்லா குழைய கிண்டிக்கிறணும். நம்ம மண்டை வெல்லப்பா ஊற்றின உடனே அப்படியே அரிசி மாதிரி ஆயிடும். அதுக்கு இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும்.
நம்ம இப்போ மண்டவளத்தை எடுத்து ஊற்றுவோம். கொஞ்சம் வடிய வடிய ஊற்றணும். ஏன்னா அதில் உள்ள அந்த மண்டவளத்தில் வந்து தூசிலாம் இருக்கும். சுத்தமாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. நம்ம மண்டவெல்லாம் நிறையா போட்டாத்தான் சரி போட்டாத்தான் நம்ம பொங்கச்சோறு மிச்சம் இருந்தால் கூட மறுநாளே சாப்பிட்டுக்கலாம். நம்ம எல்லா பாகையுமே எடுத்துக்கிடுவோம். அப்படி குளவலன்னு போயிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இது எல்லாமே வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கிண்டணும். இதை பூரா ஊற்றுனாத்தான் அந்த பொங்கச்சோறுக்கு இனிப்பு காணும். ஏன்னா 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கோம். நம்ம வந்து 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கொஞ்சம் கூட அரிசி, நம்ம 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே பாசிப்பருப்பு, மொத்தத்தில் 3/4 கிலோ போட்டிருக்கோம். நம்ம எல்லாத்தையுமே வடித்தாச்சு. இது வந்து ஏலக்காய் எல்லாம் கிடக்கு. ஒரு ஏலக்காய் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிண்டிக்கிறணும். சூட்டோட சூடாக கிண்டும் போது நல்லா அல்வா மாதிரி வந்துடும். நம்ம இதில் வேறு எதுவும் போட போகிறதில்ல. தேங்காய் எதுவுமே போட போகிறதில்ல. இப்போது தேங்காய் போட்டாலும் நல்லா ருசியாக இருக்கும். ஆனால் சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். மிச்சம் இருந்துச்சுன்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் போடலைன்னா அது 2 நாளைக்கு கூட அது பாட்டுக்கு இருக்கும். இந்த மண்டவெல்லாம் வந்து கரெக்டாகவே இருந்துடும். இந்த குக்கரோட சூட்லேயே நல்லா கிண்டி நல்லா குலைவாக வந்துடும். பானையில் வைக்கலே நினைப்பீங்க. பானையில் வந்து வச்சு சில பேர் வெளியில் வைப்பாங்க. எனக்கு பானையில் வந்து செய்கிறது 2-3 தடவை ஒரு இதாகிடுச்சு. சோறு வந்து பிடிக்க வச்சுட்டேன். ஒரு தடவை வந்து அரிசி வேகாமலே மண்டவளத்தை போட்டு அரிசி எனக்கு ஆயிடுச்சு. அதனால எனக்கு ஒரு பயம். இதுன்னா நமக்கு பயம் இல்லாமல் செஞ்சிடலாம். அதான் குக்கரில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு பார்ப்போம். நம்ம நெய் ஊற்றி வச்சுருக்கோம். நெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வறுக்க போகிறோமோ அவ்வளோக்கு ஊற்றினா போதும். ரொம்பவும் நம்ம நெய் ஊற்றிட்டோம்னா பொங்கச்சோறு கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அல்வா மாதிரி. ஆறுன உடனே ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் நெய் வந்து 100 நெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா சூடாக ஏறின உடனே முந்திரி பருப்பு போட்டுருவோம். முந்திரி பருப்பு நம்ம நிறையா போடலாம். முந்திரி பருப்பு நிறையா போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பு வச்சுருக்கோம். இதை போட்டுருக்கோம். முந்திரி பருப்பு நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லாவே வறுத்துக்கிறணும். நம்ம முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்துட்டோம். ரொம்ப கருக வறுத்துடக்கூடாது. ஓரளவு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டி விடணும். கையில் பட்டுறக்கூடாது. நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. பார்த்து கவனமாக கிண்டணும். இந்த பொங்கச்சோறில் வந்து இந்த நெய் பூரா படுற மாதிரி கிண்டி விடணும். புதுசாக பொங்க வைக்கணும்னு பழகிறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே பொங்கச்சோறு செய்யுங்க. நம்ம நிறையா போட மாட்டேங்க.
ஒரு 1/2 டம்ளர் போடுவீங்க 2 பேருக்குன்னா. அப்படி போடும்போது ஒரு 1/2 டம்ளர்னா தண்ணி 2 டம்ளர் ஊற்றணும். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் ஊற்றணும். ஒரு 1 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக வரும். நான் வந்து பொங்கல் வச்சு எனக்கு அனுபவம் இருக்குது. அதனால நான் துல்லியமாக வச்சுருவேன். புதுசாக வைக்கிறவங்க அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே பண்ணணும். இப்போ 1/2 கிலோ அரிசினா 1/2 கிலோ மண்டவெல்லம் போட்டிங்கன்னா சரியாக வரும். 3/4 கிலோ கூட போடலாம். ஆனால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த அளவுக்கு இனிப்பு, நெய், முந்திரி பருப்பு எல்லாம் போடுறோமோ அந்தளவுக்கு பொங்கச்சோறு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பொங்கச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பொங்கச்சோறை எடுத்து சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். நம்ம நெய் கம்மியாக ஊற்றினாலும் குறையா ஊற்றினாலும் சாமி வேணான்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம வசதிக்கு எது தேவையோ நம்ம செஞ்சுக்கிற வேண்டியதான். ஏன்னா சாமியை படைச்சிட்டு நம்ம தான் சாப்பிட போகிறோம். சொந்தக்காரங்க பந்தக்காரங்க பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம். இப்போ அப்படி தான் நானும் கொடுப்பேன். அதனால தான் நிறையா செஞ்சுருக்கேன். நல்லா இது வந்து கையில் எடுத்தோம்னா அல்வா கணக்காக வரும். கைட்டை எடுத்து கூட காட்டுறேன். சாப்பாடு பிடிச்சி எடுத்தோம்னா அப்படியே அல்வா ஓலை உருண்டு வரும். இந்த நல்லா வரும். இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். யாருக்கும் கொடுத்தாலும் நல்லா ஒரு பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். நல்கரிசியாக வந்து வேகாமல் செய்கிறதுக்கு பானையில் வந்து செய்கிறவங்க நிறையா பேர் நல்லாவே செய்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அது செய்ய தெரியாது. நிறையா பேர் அப்படி நல்லாவே செஞ்சிடுறாங்க. எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லை. பானையில் வச்சு சோறு ஒரு மாதிரி ஆனதுனால நான் பயந்துட்டு வைக்கிறதில்ல. இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உலக மக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி நல்லா வழி பிறக்கட்டும். நல்லா எல்லோரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக எல்லாருமே எந்த சாதிக்காரங்கன்னு இல்லாமல் எல்லா மதத்துக்காரங்களும் சேர்ந்து தைப்பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாடுவோம். தைப்பொங்கல் வந்து நமக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாள். காய் விலை எல்லாமே வந்து இவ்வளோ நாளும் ரொம்ப விலை ஏறி போயிருக்கு. இன்னுமே தை பிறந்துருச்சுன்னா காய் விலை எல்லாமே நல்லா குறைஞ்சிரும். அப்போ நம்ம நிறையா காய்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படிங்கிறதுனால நமக்கு தைப்பொங்கல் வந்து ரொம்ப நல்ல நாள். தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புகழ்ஸ் குக்கிங் சேனல் சார்பில் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் நான் சொல்கிறேன். அடுத்த வருஷம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.